இப்போ புதுசாக ஒரு புயல் ஒன்று வரப்போதான், நீங்கள் தயாராக இருக்கீடா அப்படின்னு கேட்டோம். மக்கள் புயலை எதிர்கொள்ள இருக்காங்களோ இல்லையோ, புயலா இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல எந்த ஒரு வெள்ளத்தையுமே திட்டமிட்டு முன்னாடியே கையாளக்கூடிய அளவுக்கு சிறப்பா இவங்க செயல்படவே இல்லை. போன வருஷம் பொருட்கள் எல்லாம் தரையில வச்சு எங்களுக்கு எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆயிட்டு, எங்க கடையில மிஷின் எல்லாமே வம்பா போயிட்டு. இந்த வருஷம் நாங்க அதை பாதுகாத்து மேல எல்லாத்தையும் தூக்கி வச்சு பாதுகாத்துக்கிடுவோம். போன வருஷமே புயல்ல பாதி வந்து சமாளிச்சாச்சு, இந்த வருஷம் சமாளிச்சிருவாங்க. நான் ரெடியாக இருக்கேன். எப்படின்னா ரெடினா எப்படி? நமக்கு திறமை இருக்குது, அதனால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் என்ன செஞ்சிடுவோம். வானிலை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அடுத்த புயல் ஒன்று உருவாகுது, மழை சிவியராக இருக்கும். அப்படிங்கிறப்ப அடுத்த மழை கொஞ்சம் சிவியராக பெஞ்சுது அப்படின்னாக்கா எங்களுக்கு முற்றிலுமாக விவசாயம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். நம்ம ஊருக்கு புயல் வர சான்ஸ் கம்மி, தூத்துக்குடிக்கு புயல் வர ரொம்ப சான்ஸ் கம்மி, அது ஒரே சொல்லலாம். தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எப்படி இருந்தாலும் அரசு வானிலை மையம் சொல்றதுதான் நம்ம வந்து ஏத்துக்க முடியும். அப்படி அவங்க சொல்றதை இன்னும் தெளிவா வந்துட்டு இதுதான் இந்த இடத்துலதான் கரையை கடக்க போகுது, இவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் மக்கள் பாதுகாப்பா இருந்துப்பாங்க.